கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 118 அதிகாரம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை விடுவிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிமான்களுடைய கூடாரத்தில். அப்போ அங்க நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யார்? அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாரும் யாராய் இருக்கிறோமா? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய கூடாரங்களில் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை ஆத்தும ரட்சிப்பாய் இருக்கலாம், வியாதியிலிருந்து ரட்சிப்பாய் இருக்கலாம், ஒருவேளை குடும்ப கடன் பாரங்கள்ல இருந்து ரட்சிப்பாய் இருக்கலாம், உறவுகளுக்குள்ளே வந்த போராட்டங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பாய் இருக்கலாம், இல்ல ஒரு எந்த காரியத்துல பொருளாதார தோல்விகள்ல ஏதோ செய்து தோற்றுப்போன நிலைமையில நீங்க இருக்கலாம். அது எல்லாவற்றிலிருந்தும் உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன தொனிக்க போகிறதாம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஏன்னா கர்த்தருடைய வலது கரம் அங்கே கிரியை செய்கிறதாம். அப்ப கர்த்தருடைய வலது கரம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க அவருடைய வலது கரம் என்பது அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அத்தாரிட்டியை குறிக்கிறதா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் அத்தாரிட்டி உள்ள தேவனைத்தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பவர் மூலமா அங்க என்ன செய்யப்படுது? நமக்கு வெற்றி கொடுக்கப்படுது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்ம கூடாரங்கள்ல தொனிக்க தொடங்குகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், அவருடைய வலது கரம் இன்றைக்கு பராக்கிரமம் செய்ய போகிறபடியினால் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளாகும், ஒவ்வொருவருடைய கூடாரங்களுக்குள்ளாகும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ விதமான பெண்கள் எவ்வளோ அடிமைத்தனத்துக்குள்ள அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் தேவன் சந்தித்து அவர் ரட்சிக்க போகிறார் என்பதை நம்ம அறிந்து விசுவாசித்து இப்பொழுதே நாம் அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அடுத்ததா இதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யாத்திராகமம் 15:6, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைதனை நொறுக்கிவிட்டது. இது எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாடுகிற ஒரு பாட்டாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன பாடுறாங்க அப்படின்னா, அங்க மீரியாம் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அங்க வலது கரம், அவருடைய வலது கரம் அன்றைக்கு அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனைகள், முன்னிருந்த செங்கடல் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை அந்த செங்கடலுக்கு நடுவே வழி திறந்து அந்த செங்கடலுக்குள்ளாகவே அவர்களை எதிர்த்து வந்த எல்லாவற்றையும் அழித்து போட்ட அந்த தேவனுடைய வலது கரம்தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாய் அவருடைய வலது கரத்தின் வல்லமையினால் அழிக்கப்படுகிறது. அது ஒருவேளை உங்களை பின்தொடர்ந்து வந்த பலவீனங்களாய் இருக்கலாம், வியாதிகளாய் இருக்கலாம், இல்லை என்ன போராட்டங்களாய் இருக்கலாம். அது இன்றைக்கு கர்த்தருடைய வலது கரத்தினால் அது அழிக்கப்படுகிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததா சங்கீதம் 98:1 பார்க்கும்போது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. எத்தனை முறை தேவனுடைய வலது கரத்தின் மேன்மையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? புது பாட்டு பாடணுமா? ஏன்னா அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்க ரட்சிப்புக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? அந்த அதிசயங்களை அவர் நிச்சயமாய் செய்கிறார். அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும் உங்களுக்கு என்ன உண்டாக்குகிறது? ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அப்போ இதுல மறுபடி நம்ம பார்க்கிற காரியம், இவங்க எல்லாருமே அங்க ஒரு வெற்றி வந்த பிறகு அங்க தேசத்துல அவங்க தேசத்தினாலும் சரி, இல்ல அவங்க சொந்த காரியங்கள்ல அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது அங்கே துதிக்கிறத பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்.
அவர் நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையில நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அப்போ நம்ம இப்பவே நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில என்ன தேவைகளோ, நமக்கு என்ன ரட்சிப்பு வேண்டுமோ அதை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதேதான் சங்கீதம் 44:3 கூட பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அப்ப இன்னைக்கு நம்மளை ரட்சிக்க யாரால மாத்திரம்தான் முடியும்னா அவரால மாத்திரம்தான். அவருடைய வலது கரம், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மை நிச்சயம் இன்றைக்கு ரட்சிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயம் என்பது இன்றைக்கு உங்களை விட்டு நிச்சயமாய் விலகி போகும். அதே போல செப்பனியா 3:17 பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வார்த்தையின் மூலம் மறுபடியும் தேவன் இங்க சொல்லுகிற வார்த்தை, அவர் வல்லமையுள்ளவர். உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர் ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோடு இன்றைக்கு நீங்க விசுவாசித்து அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த எல்லா ஆசீர்வாதங்களும், அந்த ரட்சிப்பு, மிகப்பெரிய ரட்சிப்பு, என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன இடங்கள்ல உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமோ அது எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனாலதான் யோசபாத் ராஜா அங்க 2 நாளாகமம் 20:21 பார்க்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க நம்ம இதுவரைக்கும் வாசிச்சதெல்லாம் அவர் ரட்சித்தார், அதனால நாங்க பாடுறோம்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பார்த்தோம். ஆனா இங்க யோசபாத் ராஜா, நாங்க பாடுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ங்கிற விசுவாசத்தோடு அந்த துதி செய்ய ஆரம்பிக்க போது எதிராய் வந்த எல்லா சத்துருவின் திட்டங்களும் அங்கே முறியடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் இதைத்தான் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். அதாவது துதிங்கிறதே நம்மளை டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்றது தான். அப்பதான் நம்மளால துதிக்க முடியாது. சூழ்நிலை எப்படியா இருக்கலாம், ஆனா என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லமையுள்ளவர், என் தேவன் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எதிராய் வந்த எந்த சத்துருவின் திட்டங்களாய் இருந்தாலும் இன்றைக்கு அது முறியடிக்கப்படுகிறது. அதைத்தான் பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில் அங்க துதிக்கும் போது அந்த அஸ்திபாரங்கள் அசைது கட்டுகள் கலண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் இவ்விதமாய் நம்ம டோட்டல் சரண்டர் பண்ணி அவரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நமக்காக இறங்கி வந்து அங்கே யுத்தத்தை நமக்காக செய்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோமானால் நம்ம அந்த அறிந்து கொண்டதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வலது கரமும் உம்முடைய பரிசுத்த புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த துதியின் உடையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த துதியின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி அந்த துதிக்கிற துதியின் போதே ஆண்டவரே எதிராய் வந்த எல்லா சத்துருவின் திட்டங்களும் ஆண்டவரே அழிக்கப்பட்டு ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் கொடுக்கிறீர் என்பதை விசுவாசித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே எங்களுக்காக ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை இப்பொழுதே நாங்கள் ஸ்தோத்தரிக்க தொடங்குகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.